கேட்டு ஓ வந்ததென்ன இளமானே அதை கேட்டு சொல்வது இங்கே மனம்தானே இங்கு வந்த எண்ணம் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு கொண்டதா குயிலே போ போ இனி நான் தானே என்றாகம் இனி நீ தானே லலலா என்னம்மா துளசி மேடம் ஒரே குஜாலா இருக்கீங்களே, என்ன குஜால்? வாடியம்மா நட்டலகி என்ன பக்கத்துல உனக்கு குச்சாலா இருக்கேன் கொசுப்பு தண்டி உனக்கு. நானும் இந்த வேலையை முடிச்சா அந்த வேலையை பார்க்கணும், அந்த வேலையை முடிச்சா இந்த வேலை பார்க்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் சக்கரம் கட்டிக்கிட்டு குச்சாலு. நீ வேலை பார்க்காம இருந்தாதான் சோகீதை பாடுவ, நம்ம வேலையை குஜாலா பார்ப்போமே, அதை தான் சொன்னேன். ஆமா இப்ப என்ன வேலை ஓடிக்கிட்டு இருக்கு? பார்த்தா அப்படி தெரியுது, கூட்டிக்கிட்டு இருக்கேன், கூட்டி ஓட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் துளசி கூட்டி பிடிக்கி எதை ஓட்ட அடிக்கிற? என்ன யார் ஓட்ட அடிக்க சொன்னது? போய் மதுகு சவருக்கு வர அதை போய் அடி. பொறை தூசியா இருக்கு துளசி, ஐயோ விட்டு தொலை. அப்புறம் கூட்டவளை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாமடி என்கிட்ட. கொழுப்பு தான் துளசி, உனக்கு கொழுப்பு தான். மற்றவளுக்கிட்டலாம் உன் கொழுப்பத்தி பிறகு காமிக்க சொல்லு. வெள்ளாட்டுத்தனை எல்லாம் என்னைக்கிட்டு தான் எல்லாம் செல்லுபடியாகும். மற்றவங்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது உன்னால. ஏன்னா நீ ஏன் செல்ல தங்கச்சி, உன்னை எடுத்து விளையாட முடியும், உன்னை எடுத்து கோவத்தை காமிக்க முடியும். அடிப்பாவி, பாசத்தையும் தடா உடலா காமிக்கிறா, வெள்ளையாட்டுத்தனத்தையும் விபரீதமெல்லாம் காமிக்கிறா இவ. அவளுக்கு மாதிரி உன்னைக்கிட்டையும் சாக்கரையிலே இருக்கணும் நானும். ஐயோ லேட் ஆகிட்டே இருக்குது, இந்த எருமை மாடு வந்தாலே ஏதாவது பேச்சு கொடுத்து நேரம் ஓடுறதே தெரியாது. ஐயோ கூட்டி போட்டு துணியை கும்மி போட்டு வேகமா போனோம்ல, ஏடா தள்ள முடியாது. ஏ துளசி, இப்ப நீ வாங்க போற பாரு, எங்க போனாலும் விரட்டி விளக்க பத்த வச்சு அடிக்கிறியா என்ன? நேரம் கூட்டம்ங்கிற பேர்ல அடிக்கிறீங்களோ? அங்க நிக்கிறேன், அங்க அடிக்கிறேன், இங்கிட்டு தனியா தான் நிக்கிறேன். இங்க யாரும் யார் சொன்னது? ஐயா செல்லம்ல தங்கம்ல நெட்டல சாரிடி முன்னாடியே விளையாட்டு கடிச்சு இப்ப லேட் ஆயிட்டு இருக்குல, ஒரே இடத்துல இருந்தா கூட்டுவாங்க, கூட்டுறவங்க தள்ளி நான் வருவாங்க. கூட்டத்துக்கு பேர் என்ன, ஒரே இடத்துல குப்பையை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக்க. நீ தள்ள முடி, நான் வேலை பார்க்கற இடத்துல நீ வந்து நின்றுக்கிட்டு இருக்க. ஓரமா நில்லுப்போ, அந்த கூட்ட பக்கம் போய் நில்லுப்போ, எனக்கு லேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றல்ல. ஏன் மேடம் எந்த வெட்டி முறிக்கிற வேலைக்கு போறிய? எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு அர்ஜென்ட்டா நேரம் ஆகுது? ஐயோ நெட்டலிஜி, ஐயோ என் கதை பெரிய கதை முடி, அதை ஏன்டி நீ கேட்குற? அந்த ரேஷன் கடைக்கார ஆளு என்னை பார்த்தாவே இப்போ போ நாளைக்கு வா, இப்போ போ நாளைக்கு வான்னு அதை போட்டே கொடுக்க மாட்டேங்கிறாருடி, அலைய விட்டுக்கிட்டே இருக்காருடி என்னைய. அதுக்கு தான் எனக்கு லேட் ஆயிருச்சு. லேட்டாக போனோம்னா ஏன் லேட்டாக வரேன், சீக்கிரம் வந்திருக்கணும்ங்கிறாரு. சீக்கிரம் வந்தா ஏன் சீக்கிரம் வந்திருக்கேன்னு கேட்குறாரு. ஐயோ அவரோட பெரிய இமிசையாக இருக்க முடி, அதுக்கு தான் அப்படி போகணும். அப்புறம் துளசி படத்துல பாரு, பெரிய படம் இருக்கு, அங்கிட்டு நிற்கிது, அங்கிட்டு போய் பேசினா இங்கிட்டு முடியாது. ஒரு இடத்துல இருந்து கூட்டாதோ. என்ன சொல்ற? இன்னும் அந்த வேலை முடியலையா உனக்கு? ஐய துளசி, ஒருவேளை அந்த ஆள் உனைய சைட்டு அடிக்கிறாரோ? ஒரே தேலி பார்க்கணும்னு எதுவும் நோக்கமா இருக்குமோ? ஐயோ வா பயல அடிச்சிட்ட கருமா, சைட்டு இட்டு என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. சை அந்த ஆளு என்ன வேடு விழுகுது, நீ என்ன டெய்லி பார்க்கணும்ங்கற. போமடி என்கிட்ட ஏதாவது சொல்லணும் சொல்லாம. ஆத்தி இவன் இப்படி இருக்கறா, மாசம் நடல, நீ ரொம்ப மாசம். துளசிக்கா, ஐயே இதுக்கிட்ட சைட்டு கீட்டில் அவஞ்சனும் அம்மாட்ட போட்டு கொடுத்துருமே. ஐயே இதுகிட்ட ஒன்றும் வாய விட முடியலையே. துளசிக்கு சைட்டுங்கிற வார்த்தையே அகராதியில் பொல்லாத கெட்ட வார்த்தை. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அது பழகி போன வார்த்தை. துளசிக்கா சரி விடுதல், உடனே பார்த்து வெடுவெடுன்னு அவளுக்கு இருந்தாலும் அவன் இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடுவோம் விடு. இது என்ன விளக்கு மாதிரி, பின்னாடி ரெண்டா படக்ஸில் அடிக்குது, முன்னாடி ரெண்டா ஸ்டொமக்கில் அடிக்குது. ஆத்திக்காண்டு பிரசத்திக்காண்டு போடாத. விளக்கு மரம் வாங்க சொன்னா எதையோ வாங்கிட்டு ஒற்றை அடிச்சு விடுது அங்கிட்ட இங்கிட்டும். கூட்ட சொன்னா ஒற்றை அடிக்குது மனசு மக்களுக்கெல்லாம். என்ன முடியும் ஒரு வழி பண்றது? அவங்க எல்லாம் அதிகாரத்துல இருக்கிறவங்க, அவளை போய் என்ன கேட்க முடியும்? அவங்க போட்டு தரமே கெஞ்சதான் முடியும். நானும் பக்குவமா கேட்டு பார்த்துட்டு ஒன்னும் வேலை ஆகுது இல்லையே. போறேன் வரேன் ஒரு வாரம் இதே வேலை தான் முடியும் எனக்கு. துளசிக்கா இதுக்கெல்லாம் கொண்டாட்டாத, அப்படியே மூணு வச்சிருவியே, ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி. சரி விடு, இன்னைக்கு சோழியை முடிச்சு போடுவோம், எல்லா வேலையும் முடிச்சு போடுவோம். சோழியா? அரியாத்தி இவளை நம்ப முடியாது. என்ன சொல்ற? பயப்படாத, அந்த அளவுக்குலாம் டெரர் பீஸ் கிடையாதுண்ணா. வேலையை முடிச்சு போடுவோம்னு சொன்னேன். சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு, போயிட்டு வந்துடுவோம். மவனே, என் துளசியக்காவே அழகால நலைய விடுற. இன்னைக்கு உனக்கு கொடுக்குற அழ கழிச்சல்ல, உனக்கு கழிச்ச வருதா இல்லையான்னு பாரு. நமக்கு போதுமா? அத்தை நல்லா இருக்கீங்களா? என்ன பார்த்தா ஆளே ஒரு மாதிரி இழைச்சு போயிருக்கிய? இல்லையா நல்லா கையா இருக்கிறேன். அதே ஒண்ணும் இல்லப்போ, அப்ப
இருக்குதுல்ல. பேத்தி அவங்க கண்ணு கருத்தோட இருக்கும்போது பேத்திக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு கவலைதான் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. வேற ஒண்ணுமில்ல, நல்லாதான் இருக்குது அம்மா. அடியே உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். புள்ள மூஞ்சியே மாறி போச்சு பாரு. எப்ப பார்த்தாலும் அவனை இப்படி குத்துற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நேர காலம் வந்தா எல்லாம் நடக்குமுன்னு தான் இருக்குல்ல. இப்ப என்ன முடி ஏன் இப்படி பண்ற பொண்ணா? சேர கொண்டு போய் போற முடி. அத்தை இந்தாக்கப்பா உட்காருங்க. நின்றுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கியே, சேர்ல உட்காருங்க. நான் தப்பா எதுவும் சொல்லலப்பா. என்ன உங்க அப்பத்தா அப்படி மெலிஞ்சு இருக்குன்னு கேட்டதுக்கு நல்லாதான் சாப்பிடுது, மாத்திரையை போடுது. அது மனசுல இருக்கிற கவலை இருந்தேன்னு சொன்னேன். அத்தை வேற ஒன்னும் சொல்லலையா? நீ எதுவும் நினைச்சுக்கிறாதையா? பொண்ணா என்ன பாத்துக்கிட்டே இருக்க? பிள்ளைக்கு ஏதாவது கொண்டுட்டு வாப்போ. முக்குளி சட்டியே இருக்கா? எடுத்து நாளை கொடு போ. நின்றுகிட்டே இருப்பா. இந்த இந்த கொண்டுட்டு வரம்மா. பத்தியில தம்பியை பார்த்தவன அப்படியே நின்றுட்டேன். இந்த கொண்டுட்டு வரப்போ இருங்கப்போ வேற பரப்பா வந்தாங்கன்னா. அத்தை அத்தை நில்லுங்க. இட்லி வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன். எப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். எதுவும் பண்ணிடுறீங்க, எதுவும் வேணாம். வயிறு ஃபுல்லாக இருக்குது, வேலை அதிகமாக இருக்குதே. இன்னொரு நாள் வரேன். செவந்தி வீட்டில் இறக்கி விட்டுட்டு போயிருங்கன்னு சொன்னதுனால வந்து விட்டுட்டு போனேன். எனக்கு லேட் ஆகுது. நான் அப்போ கிளம்புறேன். அப்போ வெளியிலே விட்டுட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல. அப்போத்தாவே உங்களையும் பார்த்துட்டு போக தான் வந்தேன். பார்த்துட்டேன், போயிட்டு வரேன். அப்பத்தாப்ப அப்பத்தா அப்போ கிளம்பவா? போயிட்டு வரேன் அப்பத்தா. அத்தை போயிட்டு அத்தை எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். வேலை அதிகமாக இருக்குது, அதனால தான். நீங்க எப்ப பார்த்தாலும் வந்தீங்கன்னா வந்தமா இருந்தமா சாப்பிட சொன்னாலும் சாப்பிட்றது இல்ல, ஒரு டீயை காப்பியை குடிக்கிறது இல்ல. வந்து வெந்நியை ஊத்திட்டு ஓடுற மாதிரி தான் ஓட நிப்பிய. பலாரம் சுட்டுருக்கம் சொல்றா முக்களி, அது உங்களுக்கு பிடிக்குமில்ல. அது உங்க அப்பத்தா சுட்டா நல்லா இருக்கு திப்பிய. ரெண்டு திருட்டு போனதப்ப இல்லாட்டி அத்தை மனசு எப்படி வந்தவன புள்ள ஓடிடுச்சேன்னு இருக்காத. சாப்பிட்டுட்டு போங்கப்ப, அந்த எடுத்துட்டு வரேன். ஐயா ராசா, நத்ததான் சொல்றல்ல, யாயா உனக்கு தான் முக்களி தான் பிடிக்குமில்ல. அப்பத்தா நல்லா சுட்டுருக்கையா, நல்லா நவுத்தி ரெண்டு தின்னுட்டு போயா. நீ தின்னுட்டு போயாட்டி அப்பத்தா மனசு கடந்து அடிச்சுக்கிறோம் புள்ள வந்துட்டு இப்படி போறானேன்னு. அப்பத்தா பேச்சு கேளியா, ரெண்டு தின்னுட்டுப்பா அப்பத்தாக்காக. அத்தை ரொம்ப எடுத்துட்டு வந்துடாதீங்க, வயிறு ஃபுல்லாக இருக்குது. ரெண்டு போதும். சரிங்கப்பா ரெண்டு தின்னுட்டு போங்க. ஐயா என்ன பெத்த ராசா, என்ன பெத்தாரு உன் அத்தைக்காரி எதுவும் சொன்னா என்னன்னு எதுவும் மனசுல வச்சுக்கிறாதையா, எதுவும் நினைச்சுக்கிறாதையா. அவ ஒரு வெகிலி, மனசு எதையும் வச்சுக்கிறாம படக்கு திறக்குன்னு அவ ஆசையை சொல்லி போடுவா. அம்படுத்தேன் ஏயா, எதுவும் நினைச்சுக்கிறாதையா. என்னையா அப்படி பாக்குற? இப்படி கிளம்பி பேச மகளை பேச விட்டுப்புட்டு அப்புறம் நம்ம கிட்ட சமாதானப்படுத்துறான்னா அப்பதான் என்னையா பண்ண முடியும்? இங்கிட்டு மக விட்டு புள்ள, அங்கிட்ட மயம் விட்டு புள்ள, இங்கிட்ட அதாதடி என்னட்டு கல்யாணத்தை பண்ணுங்கன்னு அப்பத்தானால சொல்ல முடியல. இங்கிட்ட செத்த பொறுமையா இருங்கன்னு சொல்ல முடியல. ரெண்டு பக்கம் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி உன் அப்பத்தாவுக்கு அப்படிதாயா. அதனாலதாயா கொஞ்சம் பொறுத்து போய் அவ பேசுனா. ஐயோ அப்பத்தா, நீங்கள் ஏன் அப்பத்தா கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தை என்ன சொன்னாங்க? நீங்களே சரியில்லை, ஒரு ஆசையை தான் சொல்கிறாங்கன்னு. எல்லாம் நல்லது நடக்கும் அப்பத்தா, கவலைப்படாமல் இருப்பத்தா. நீ என்ன பெத்தாரு என் தங்கம், என் தங்க கட்டி பெத்த தங்க கட்டி. என் மகன் சொல்ற மாதிரியே அப்பத்தாவுக்கு ஆறுதல் சொல்லுதேயா. உன்னைய நம்பிதாயா அந்த அப்பத்தாவும் என் பேத்தி செவந்தி இருக்கிறா. அப்பத்தா நீ எதுவும் கவலைப்படாமல் இருப்பத்தா. எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பத்தா? போதும் ஐயா போதும், இந்த வார்த்தையே போதும். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல பத்தியா. இந்த மண்ணோட போனாலும் நிம்மதியா போகும் ஐயா, நிம்மதியா போகும். அவ பிறந்ததுல இருந்தே காசு கத்தையும் செய்யவும் பார்த்து வளர்ந்தவையா. என்னைக்கு உன் கையில அவளை பிடிச்சு கொடுக்கறனா அன்னைக்கு தான் என் தப்பத்தாவுக்கு நிம்மதியா ஒரு வயிற்று இறங்கும். நிம்மதியா மண்டையை போட்டாலும் நிம்மதியா போய் சேருவேன். நம்ம பேரனும் பேத்தியும் ஒன்னா இருக்கிறாங்க, சேர்ந்துக்கிட்டாலும் நிம்மதியோட போவையா, நிம்மதியோட போவேன். அப்புறம் என்ன பத்தா இப்படிலாம் கண் கலங்குனா? அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நானும் செவந்தியே நல்லா வாழ்வோம். நீ பார்க்கதான் பார்த்தா போற. ஆமையா ஆமா, இந்த கிழக்கு சிரிக்கு கீழே நாத்துக்கு அழுகதே வருது. கண்ணுதான் கலங்குது. நான் ஏன் அழுகணும்? என் பேரனை என் பேத்தியும் 100% நல்லா வாழ்றதை நான் பார்க்கத்தானே போறேன். புள்ள குட்டிகளோட நீங்க வாழணும். உங்க புள்ள குட்டிகளை அடிச்சு ஆளாக்கி விடணும் இந்த கிழவி. அப்படித்தே ஆசை. ஆமையா ஆஹா, ஆசை கிழவிக்கு ஓவர் ஆசை மச்சான். ஆதோ அப்பதோ பேராசை ரொம்பதே. 100 ஜென்மத்துக்கு நாங்க வாழணும்னு சொல்றது சரி, 100 ஜென்மத்துக்கு நாங்க வாழ்றதை நீ பார்க்கணும்னு சொல்ற பத்தியா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. என்ன மச்சான் நான் சொல்றது? உங்க அப்பத்தாக்கு ரொம்பவே ஆசை. போ செவந்தி, அப்பத்தா சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு இருப்பியோ? நீங்க சொல்லுங்க அப்பத்தா. சொல்றது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். நீங்க இளையமாவே இருங்க அப்பத்தா. இவன் என்னடி பூச்சாண்டி கணக்கா சாவடி கடையில
பொம்மை நீ பாட்டுற மாதிரி போர்த்திட்டு வந்து நிக்கிறவ செவந்தி என்ன முடியுது காலம்? இந்த வெட்ட வெயில்ல யார் ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னது? நம்ம தானே சொன்னா. அப்புறம் மூஞ்சி முகலாம் எரியுது வெளியில போனாவே. அதுதான் எல்லாம் கவர் பண்ணி முக்கால போட்டாச்சு. ஏன் செவந்தி வீட்டுக்குள்ளே வெயில் அடிக்குதோ? வெளியில போகும்போது போட்டுக்கிற வேண்டியதானே? அதெல்லாம் அப்படித்தான். யாருக்கு என்ன பண்றது? இந்த ஆப்பு வச்சிருக்கவங்க ஒழுங்கான சேலையை கட்ட சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. மூஞ்சிய மூடி கையை மூடி காலை மூடி அவங்க கொடுக்கறது இப்படித்தான் இருக்குது மச்சான். வாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இருக்கிறத வச்சு. வேற என்ன பண்ண வழி முடித்தேன் வாங்க. அப்பதான் என்னென்ன நாயை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சேலை நல்லா இருக்கா இல்லையா? மூஞ்சிய மூடுறானே முகத்தை மூடுனே பண்டைய மூடுனே சேலை நல்லா இருக்குல்ல. அப்புறம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை விட்டு ஒரு நாள் ஓடிவார் முன்னேற பிடிச்சி வச்சிருந்தது பெரிய பாடு தள்ளு. நல்லா இருக்கு இருந்தாலும் நல்லா இருக்கு செவந்தி. உனக்கு எது கட்டினாலும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கிற. அப்புறம் என்னத்தா ஏன் ஆளே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன உனக்கு? என் மச்சானுக்கு தான் தெரியும் என்னோட ரசையம் எல்லாம். எனக்கு என்ன கலர் போட்டா என்ன நல்லா இருக்கும்னு. நல்லா இருக்குல்ல மெரூன் கலரு? செவந்தி கண்ணை குத்திராத கையெடு. ஐயா என் பேரனை பேட்டியும் பேசிக்கிட்டு பார்த்தா எனக்கே வெக்கமாவுல வருது. எஸ்எஸ்பி அத்தா நில்லு. எங்க நழுவி போற? அதெல்லாம் ஒரு சீனும் இல்ல. சும்மா பேசிக்கிட்டு இருக்கா. சும்மா நில்லு. அப்படியே இவங்க பேர பெரிய பேரு. மண்ணில வந்தா கைப்பட்டா குத்தம் காலப்பட்டா குத்தம்னு சொல்றவரு இவரு. அதுவே அந்த ஆளு இன்னைக்கு அதை போட மாட்டேன் இதை போட மாட்டேன்னு மெயின் பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். முடியா எங்க சொல்லிதான் பார்க்கட்டுமே. தொலைச்சு கட்டிப்பட மாட்டேன் இன்னைக்கு. தானே பாரு இன்னைக்கு உன் வீர என்ன பண்ணு. வா பாரு பாரு. எங்கபடி அந்த காடு ஈடு எல்லாம் போட்டு கவர்ல கொடுத்தல. கவர் இல்லாம விசு விசு விசுன்னு கையை விசிக்கிட்டு வர. அப்பவே நான் கொண்டுட்டு வரேன் தானே சொன்னேன். வாங்கி பறிச்சு போட்டு எங்கபடி எங்க தூர அங்க இங்க போட்டு வந்துட்டியா? அது கவரு. ஐயோ துளசிக்கா தந்தியா அப்படியே திண்ணையிலே வச்சுட்டு வந்துட்டேன். உன் மகரைய பேரு உங்க மகரைய கூட்ட கவரை ஒழுங்கா கொண்டு வர முடியல. இவங்க வந்து வீரர் மாதிரி சூரர் மாதிரி பேசி எனக்கு எல்லாம் வாங்கி தந்துருவாங்களாம். ஆள பாரு ஆள. ஏய் துளசி முகரை பாருலாம் கேட்குது துளசி. ரொம்ப தான் துளசி ஓவரா போயிட்டு இருக்கேன். இங்கே நில்லு. ஓடி போய் எடுத்துட்டு ஓடியாரேன். துளசிக்கா எங்கட தொலைஞ்சு போயிடாத. அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. நீ பார்த்து போயிட்டு வாமடி. எனக்கு என்ன இந்த பெரிய உருவத்தை எவன தூக்கிட்டா போயிட போறேன். போயிட்டு வாமடி சீக்கிரம். அது முடியாது. அது நினைச்சாலும் முடியாது. சரி நில்லு வரேன். பார்த்து ஒடியாரம்னு எதை கீழே கீழே போட்றாம பார்த்து எடுத்துட்டு வா. இவள்கிட்ட கொடுத்ததுக்கு நம்மளுக்கு தான் வேலை வைப்பா. லேட்டாவதே இன்னும் வரக்கணுமே. வாமடி எம்புட்டு நேரம் காத்துக்கிட்டே நிக்கிறது. இடுப்புலாம் வலிக்குது நிக்கிறது. வந்து தலவா. நல்லா முள்ளு குத்தி பிடிச்சு. எப்படியோ ஒடியாந்தது மூச்சு வாங்குதே. ஏய் துளசி தான் முள்ளு குத்துச்சுன்னு குடிஞ்ச நல்லா அப்படிங்க என்னன்னு பாரு. ரத்தத்தை வரப்போகுது. வலிக்கல உனக்கு? போடி வாடி. என்ன துளசி அசால்ட் அப்படி தூக்கி போடுற? ஏன் பிள்ளை நில்லு. கேட்டதுக்கு பரிச்சலமா வெக்க நடந்து வர. அதெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுக்கு தான் மடி. முள்ளு மடலு எல்லாம் வலிக்கு. நான் எப்பல இருந்து சமைச்சிட்டு இருக்கேன். சமைக்கும் போது இப்ப விறகு அடுப்புல இருந்தா சமைக்கிறேன். அப்ப எல்லாம் தான் இருக்கு. விறகு அடுப்புல விறகு இருக்கும்போது முள்ளு குத்தாதான் என்ன? கையில குத்து காலில் குத்து அதெல்லாம் பழகி போயிடுச்சு முடி எனக்கு. வா நீ. ஏன் துளசிக்கா இதெல்லாம் உனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இல்லையா? நம்ம வீட்டில் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரித்தேன். ஆனால் நீ ஒரு ஆள் மட்டும் முள்ளு குத்துறது முடல் குத்துறது அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமா இருக்குக்கா. நில்லு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். வைக்க நடந்து வரேன். போய் கவர போற பாரு. இப்ப என்னபடி உனக்கு மறைச்சிக்கிட்டு வாய்க்கு வாய் பதில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டமா இல்ல நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீல்ல? அது போதும் அக்காவுக்கு வா சாம. இல்லை எல்லாரும் ஒரே வீட்டில் தான் பிறந்தோம். நாங்கள்லாம் சொகுசாக தான் இருக்கிறோம். ஆனால் நீ என்னன்னா எனக்கு முள்ளை குத்தி பழகி போயிடுச்சுன்னு சொன்னது மனசுக்கு எங்கேயோ எனக்கு குத்துது. ஏக்க குத்துற அந்த மனசு காமி. நான் ஒரே குத்தா குத்துறேன். டிமிடி பாடி. ஸ்டாப். இப்போ நீ எனக்கு சொல்லி ஆகணும். நம்ம வீட்டில் நீ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கியா இல்லை உனக்கு கஷ்டமாக தான் இருக்கா? நேசமா தான் சொல்றேன். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டு பண்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை.
என்னடி லூசாடி நீ? என் தங்கச்சிகளுக்கு அப்பா அம்மாவுக்கு அண்ணனுக்கு அண்ணன் பிள்ளைக்கு அண்ணன் பண்டாடிக்கு பண்றதுல எனக்கு என்னடி கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லடி. வேலை பார்க்கறத மட்டும் கேட்கல துளசி அக்கா, மற்ற எல்லாத்தையும் தான் கேட்குறேன். நெட்டலகி, நீ இப்படிலாம் கேட்டா எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியலடி. எங்கங்க உன் முகத்தை காமி. திருடி கையா, ஏன் நெட்டலகி இப்படி பண்ணி உசுர வாங்குற? வா. ஐயோ துளசி அக்கா, சாரிக்கா. நல்லா வந்துக்கிட்டு இருந்த பிள்ளைய எதையோ சொல்லி அழுக விட்டுட்டனோ? இல்லைக்கா, நீ என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டு வேலையை பார்க்குறியா? எனக்கே கண்ணை நம்ப முடியல, அதனால தான் அப்படிலாம் கேட்குறேன். எதுவும் நினச்சிக்காத துளசி, வா துளசி. ஒண்ணு இல்ல, வந்து தலை, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எதையாவது கிளப்பி விட்டுட்டு இருப்பா. ஆமா, இப்ப எங்கடி பையே? பையி பையி. ஐயோ எருமை மாடு, அந்த போட்டிருக்க பாரு. ஐயா, உன் கையில கொடுத்தா வீடு போறதுக்குள்ள தொலைச்சிட்டு தான் போவான்.